தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 7/5/2016 சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் காலை 8:17 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு கார்த்திகை விரதம். கந்தனை வழிபட்டு கவலைகளை எல்லாம் தீர்த்துக் கொள்ள வேண்டிய நாள். முருகனை வழிபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். ஆறுமுகனை வழிபட்டால் சோறுநிதம் கிடைக்கும். குமரனை வழிபட்டால் உங்கள் குறைகள் தீரும். வேலனை வழிபட்டால் வெற்றிகள் குவியும். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் விரதம் இருந்து சண்முகரை வழிபட்டு சந்தோஷத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து, இனி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இசைத்துறையிலே புகழ்பெற வைக்கும் கோவில் எது? நாம் இசைத்துறையிலே புகழ் பெற வேண்டும். கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி, கானா பாடலாக இருந்தாலும் சரி, மற்ற இன்னிசை பாடலாக இருந்தாலும் சரி, நல்ல குரல் வளம் மிக்கவர்கள் அந்த இசைத்துறையிலே புகழ் பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு எடுத்துச் சொல்லப் போகின்றேன். எல்லாவற்றிற்கும் தமிழகத்திலே ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த தெய்வ பெயர்களை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தஞ்சை மாவட்டத்திலே ஆக்கூர் என்ற ஒரு ஊர், அங்கே இருக்கிற தெய்வத்திற்கு பெயர் 1000ல் ஒருவர் என்று பெயர். காரணம் என்ன என்று சொன்னால், அங்கே இருக்கிற ஒரு மன்னருக்கு ஒவ்வொரு நாளும் 1000 பேருக்கு அன்னதானம் போடச் சொல்லி இறைவன் உத்தரவு கொடுத்தானாம். உடனே ஒவ்வொரு நாளும் 1000 பேருக்கு அன்னதானம் போடுகின்ற பொழுது ஒரு நாள் 999 பேர் வந்துவிட்டார்கள். ஒருவர் பற்றாக்குறையாக இருக்கிறார். அவர் அமர்ந்து சாப்பிட்ட பின்னாலேதான் அரசன் சாப்பிட வேண்டும். இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டானாம். இறைவனே 1000வது ஆளாக வந்து இலையிலே உட்கார்ந்து சாப்பிட்டதாக ஒரு புராணங்கள் சொல்கின்றன. 1000ல் ஒருவனாக வந்ததனாலே அந்த தெய்வத்திற்கு பெயர் 1000ல் ஒருவன். எனவே நாம் வாழ்க்கையிலே 10ஓடு 11ஆக இல்லாமல் முத்தான வாழ்க்கை நமக்கு அமைய 1000ல் ஒருவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆக்கூருக்கு செல்ல வேண்டும். 1000ல் ஒருவரை தரிசிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒவ்வொரு தெய்வங்களை பற்றியெல்லாம் எங்கெங்கே எந்தெந்த தெய்வங்கள் இருக்கின்றன, அவை நம் வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் நற்பலன்கள் கொடுக்கின்றன என்பதை பற்றி உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டு வருகிற அடிப்படையில் இன்றைக்கு இசைத்துறையிலே புகழ்பெற வைக்கின்ற திருத்தலத்தை பற்றி சொல்லப் போகின்றேன். அந்த திருத்தலம் சீர்காழி வட்டத்திலே இருக்கிற திருக்கோலக்கா. அந்த திருக்கோலக்கா என்ற ஊருக்கு ஒரு அழகான பாடல் உண்டு. அந்த பாடலை உங்களுக்கு முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். தாளம் போட கை அதனை தட்டிய ஞான சம்பந்தன், மேலும் இசையால் துதிபாட மிகுந்த பொன்னால் தாளத்தை கோலக்காவில் ஈஸ்வரனார் கொடுத்தார். அதற்கு ஓசையினை காலமறிந்து தாய் அளித்தாள், கருத்தில் கொள்வீர் கலை பயில்வோர் என்று ஒரு பாடல். கலை பயில்வோர்கள் கருத்திலே கொள்ள வேண்டிய பாடல் இதுவாம். என்ன என்று சொன்னால், தாளம்போட கை அதனை தட்டிய ஞான சம்பந்தன், மேலும் இசையால் துதிபாட மிகுந்த பொன்னால் தாளத்தை கொடுத்தார். யார் கொடுத்தார்? தாளபுரீஸ்வரர் என்ற சுவாமி. அந்த திருக்கோயிலே திருக்கோலக்காவிலே வீட்டிருக்கிற தெய்வத்திற்கு பெயர் தாளபுரீஸ்வரர். அங்கு இருக்கின்ற அந்த அம்மனுக்கு பெயர் என்ன தெரியுமா? ஓசை கொடுத்த நாயகி. வாழ்க்கையிலே நமக்கு ஓசை மிக்க வாழ்க்கையாக இருக்க வேண்டுமாம். நல்ல புகழ்பெற்ற வாழ்க்கை அமைய வேண்டும். தாளத்துக்கு ஓசை வேண்டும். ஓசை இருந்தால்தான் தாளம் சிறப்பாக இருக்கும். எனவே அந்த அம்மன் அவர் கொடுத்த அந்த பொன்னாலான தாளத்தை வாங்கி அவர் அடித்து பார்த்தார். அதிலே ஓசை வர வேண்டும் என்ற உடனே அந்த நாயகி ஓசை கொடுத்தாராம். திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வந்த பொழுது கையினால் தாளமிட்டு பாடியிருக்கிறார். கையை தட்டி கொண்டு கையினால் தாளமிட்டு பாடிய உடனே இறைவன் பார்த்தார். இவ்வளவு உருக்கமாக பாடல் பாடுகின்ற இந்த செல்வனுக்கு நாம் ஒன்று பொன்னாலே ஆன தாளத்தை கொடுத்தால் என்ன என்று நினைத்தாராம். உடனே அவர் பொன்னாலான தாளத்தை கொடுத்தார். கொடுத்தவுடனே அந்த தாளத்திற்கு ஓசை வரும்படியாக இறைவி அருள் புரிந்தாளாம். ஆகையினாலே இசைத்துறையிலே புகழ்பெற வைக்க வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று விரும்புவோர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் திருக்கோலக்காவிற்கு சென்று அந்த இறைவனையும் இறைவியையும் வழிபாடு செய்ய வேண்டும். அங்கிருக்கின்ற அருமையான சுவாமிக்கு பெயர் தாளபுரீஸ்வரர், அம்பிகைக்கு பெயர் ஓசை கொடுத்த நாயகி. இப்படிப்பட்ட திருக்கோயில் வழிபாடுகளை நீங்கள் தித்திக்கும் விதத்திலே மேற்கொண்டால் வருங்காலம் உங்களுக்கு நலமாகும், வாய்ப்புகளும் அலைமோதும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். கூட இருப்பவர்களால் மன அமைதி குறையலாம். ஏனென்றால் ராசியிலேயே சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சுக்கிரன் அஸ்தங்கத்தில் இருக்கிறார், புதன் வக்ரத்தில் இருக்கின்றார். எனவே சகாயஸ்தானாதிபதி வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது பிறரை சார்ந்து இருப்பவர்கள் அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும்.
உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அரசு வழியிலும் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகலாம். வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாள். இன்றைக்கு செலவுகள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். வாங்கிய பூமியை விற்கிறோமே என்றும் நீங்கள் கவலைப்படலாம். தொழில் முன்னேற்றம் கருதி புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள். இன்றைக்கு குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் ஒன்றிரண்டு நடைபெறலாம். தொலைபேசி வழி தகவல் மாலை நேரத்தில் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதிகாலையிலேயே வரவு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள். இன்றைக்கு அருமை குழந்தைகளுக்காக அதிகம் செலவிடப் போகின்றீர்கள். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். வாய்ப்புகள் வந்து அலைமோதும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முன்வருவீர்கள். திடீர் விரயமும் உங்களுக்கு உண்டு. இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் சனி என்பதால் இன்றைக்கு சஞ்சலங்கள் தீர சனி பகவானை வழிபடுவது நல்லது. 8லே கேது இருக்கிறார். எனவே எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். பகை விலகி பாசம் கூடும். தொகை கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. ஆரோக்கிய தொல்லை அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். வழிபாட்டின் மூலமே நீங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம். அதிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படலாம். விரோதங்களும் உங்களுக்கு வளர்ந்து கொண்டே போகும். உதிரி வருமானங்கள் வருவதில் தடை ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். அரசு வழி தொல்லைகளுக்கும் ஒரு சிலர் ஆட்பட நேரிடும். அலைத்தலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கட்டிட திறப்பு விழாக்கள், கடை திறப்பு விழாக்கள் பற்றி சிந்திப்பீர்கள். சப்தமஸ்தானத்தில் 4 கிரகங்கள் முற்றுகையிடுகின்றன. கல்யாண கனவுகள் உங்களுக்கு நனவாவது மட்டுமல்ல, காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவர். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் இனிய நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறும் நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். திடீர் வரவுகள் உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கப் போகிறது. போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரும். கல்யாண கனவுகளும் நனவாகும். பயணத்தால் பலன் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள். பாதியில் இந்த பணியை மீதியும் தொடரப் போகின்றீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காவல்துறையால் ஏற்பட்ட கலக்கம் அகலும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். சேமிப்பு அதிகரிக்கும். செல்வாக்கு மேலோங்கும். குருவின் பார்வை பலத்தால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும். மாற்றுக் கருத்துரையோர் கூட மனம் மாறி உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார். மகர ராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளத்திலொன்றும் உதட்டிலொன்றும் வைத்து பேசியவர்கள் விலகுவார்கள். குழந்தைகள் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. கும்பராசி நேயர்களே, கூட பிறந்தவர்களால் நன்மை கிடைக்கும் நாள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரப் போகின்றது. இடமாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே சனிக்கிழமை என்பதால் ஆன்மீக பெருமானையும் அனுமனையும் வழிபட்டு பிறகு சனி பகவானையும் வழிபட்டால் உங்கள் சஞ்சலங்கள் தீரும். திருமண போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மிகச்சிறந்த நாள். வாடும் உள்ளத்திற்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தேடும் காரியங்களிலெல்லாம் தெளிவு பிறக்கும். வளர்ச்சி அதிகரிக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். ஆரோக்கிய தொல்லை அகலும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய பங்குதாரர்கள் உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வித்திடுவார்கள். கட்டிடப்பணி தொடரும். 2லே புதனும் சுக்கிரனும் இருப்பதால் இன்றைக்கு நிதிநிலை நன்றாகவே இருக்கிறது. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.